சொல்லுங்க. ஸ்ரீ சாந்தாரை காத்தீஸ்வரர் ஸ்ரீ சகாய பரமேஸ்வரி அம்மன் உடைய ஆலயத்தில் நல்ல விசேஷங்கள் நடக்கிறது. எனி டைம் விசேஷம் நடக்கிறது. திங்கட்கிழமை நாளைக்கு 108 சங்க அபிஷேகம் கூட நடத்துகிறோம். எல்லா விசேஷமும் நடத்துகிறோம். அதே நேரத்தில் இவருடைய மகிமை என்னன்னா, ஒரு கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்க வந்தால் இந்த கோயிலுடைய விசேஷம் என்னன்னா, அவருக்கு ஒரு பிரதோஷம் பண்ணால் அந்த தோஷம் நீங்கி சார்ந்தார் அவர் சார்ந்து வரவங்களுக்கு நல்ல சகத்துவமெல்லாம் நிகழ்வு பண்ணி அருமையாக அவங்களுக்கு செய்வார். அருமையாக இது வரைக்கும் யாரவரே ஒரு பெண்மணி கூட 13 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, 8 வருஷம் குழந்தை இல்லாதவங்களாம் அருமையான குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கார் ஸ்ரீ சாந்தாரீஸ்வரர். அந்த ஆலயத்தில், அந்த அம்மனுடைய ஆலயத்திலும் அருமையான நிகழ்வுலாம் அருமையாக நடந்தது. அதனால இப்போ இன்னைக்கு ஒரு 500-600 பேர் இந்த கோயிலுடைய ஆலயத்துக்கு வரத்துக்கு அவ்வளோ அளவுக்கு வந்திருக்காங்க. நல்லா வளர்ந்துருக்கு. அருமையான கோயில். எது வந்தாலும் பக்காவாக இருக்கும். அதே நேரத்தில் இவருடைய சாஞ்சி இருக்கிறார்ல சாந்தாரீஸ்வரர், அவருடைய ஆலயத்தில் 2 விஷயம் இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு யம தர்மன் வந்து ஒரு நபரை வந்து துரத்தி கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் இந்த சாந்தாரீஸ்வருடைய உள்ள போயிட்டு பின்னாடி ஒளிஞ்சிருக்கார். அப்போ என்ன பண்ணால் அந்த பின்னாடி பாகங்கள் தெரியவே அந்த சாந்தாரீஸ்வரர் அப்படி சாஞ்சி இருக்கிறார். அதுதான் சாந்தாரீஸ்வரர் சாஞ்சி இருக்கிறார்ன்ற பேர் வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வந்து என்னன்னா, பூசாரி ஐயர் வந்து ஒரு கடன் வாங்கிட்டு இருக்கார். ஒரு ஆளுகிட்ட கடன் வாங்கின அந்த கடன்காரர் வந்து தெத்தின்னு வராரு. ஐயரை அபிஷேகம் பண்ணினே இருக்கார். அவர் வராரு, ஐயர் வராரு. ஐயர் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கார். அந்த நேரத்தில் அந்த கடங்குத்தை வந்து கேட்கறதுக்கு வராரு. பார்க்குறாரு கடங்குத்தை வராரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சாமி பின்னாடி ஒளிஞ்சிட்டோம்னா தெரியாதுன்னு. அப்போ அவர் பின்னாடி போய் ஒளிந்துருக்கும் போது அதேமாரி பின்னாடி இருக்கிற அவருடைய பாகங்கள் தெரியுதுன்னு, முது பின்னாடி தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பக்கம் சாஞ்சோன்னே அந்த நபர் தெரியாதுன்னா யாரும் இல்லை, ஐயர் இல்லைன்ட்டு அவர் அந்த கடம்புத்தூர் போயிட்டார். அந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது இவர்கிட்ட இருக்கிற விஷயம், வேற எதுவும் இல்லை.